அந்த மியூசிக் டைரக்டரோட ஒய்ஃப் தெரிஞ்சுதான் கூட இருக்காங்க, கண்டுக்கல, தட்டி கேட்கல, அப்படியே இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ மேற்கொண்டு இன்னும் விக்டிம்ஸ் வந்து என்கிட்ட பேசும்போது, இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணு, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அதாவது ரொம்ப வல்கரா அவங்களோட செக்ஷுவல் இச்சைகளுக்காக இந்த பெண்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வல்கரானா அப்நார்மலா நெவி பீப்புளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கெல்லாம் பதறிடுச்சு. இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு பொண்ணுக்கு அப்படியே பேட்டர்ன் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அந்த பொண்ணுக்கும் நிறைய காசு கொடுக்கணும். அந்த பேட்டர்னை அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காப்புல. ஸ்வாகத்தாக்கு என்ன பண்ணணுமோ அதையே இந்த பொண்ணுக்கு பிளான் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காப்புல. அந்த பொண்ணு கதறி அழுது ஃபோனில் என்கிட்ட. எனக்கு நான் வந்து 7 வருஷம் முன்னாடி கதறி அழுது தான் எனக்கு நினைவுக்கு வருது. பாரமாயிடுச்சு. அப்போ நான் ஒரு மனசுக்குள்ளே ஒரு முடிவு தான், எதுவும் ஆக்ஷன்லாம் பண்ணேன், அதுக்கான எல்லாத்தையும் கேதர் பண்ணி எல்லா எழுதிலாம் வச்சேன். அப்போது நான் நினச்சேன், இந்த ஆளோட இந்த பேட்டர்னை ஒடிச்சு இவனை எக்ஸ்போஸ் பண்ணணும், 100% பண்ணணும், அண்ட் லீகலாக பண்ணணும். நடுவில் சும்மா அப்படியே பேசிட்டு வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த மனுஷனை இதுக்கப்புறமா பார்க்கவே வேணாம், பேசவே வேணாம், ஆனால் லீகலாக அவனை நான் சந்திக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். நீங்கள் இங்கே வரீங்கன்னு சொன்னப்போ நான் உங்ககிட்ட ஏன் இதை பற்றிலாம் நான் முன்னாடியே சொல்லலை அப்படின்னா, எனக்கு தாராபாய் பற்றி பேசணும். இந்த பெண்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் நடக்கும். உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த இன்டர்வியூனால அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். பாவம், அவங்க வீட்டிலேருந்து வர்றதுக்கே கஷ்டப்படுற பெண்கள். அதுதான் நான் உங்கள் மூலமாக நான் வந்து ஐ தாட் ஐ வில் டெல் த வேர்ல்ட். பட் உங்களோட கொஸ்டின்ஸுக்கு நான் இந்த ஆன்சர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. அண்ட் ஐ திங்க் அதுவும் நல்லது தான். எத்தனை நாளைக்கு தான் பொத்தி நமக்குள்ளே வச்சுக்கிறது? இப்போவும் நான் நிறையா விஷயம் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அது கரெக்டாக லீகலாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். லீகலாக ஆட்களை வெளியில் கொண்டு வரணும். சிம்பிளி ஒருத்தருடைய இந்த டர்ட்டி சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுட்டே இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது, அவங்கள க்ளோரிஃபை பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் அப்சர்ட். அவங்களுக்கு இப்போ அவார்டு இருக்குது, எல்லாம் வாங்கிட்டாங்களே இருக்காப்புல எல்லாம். ஆனால் பண்ணுற வேலை எதுவும் தான் பண்ணுறதில்ல, மற்றவங்க வேலைக்கான அவார்டு தான். அதெல்லாம் ஹாஃப் த ஒர்க் இஸ் நாட் டன் பை ஹிம். அப்படின்னா த கிரியேட்டிவ் மியூசிக் டைரக்டருங்க. ஆமாம், பியானோ கூட வாசிக்க வராது. தெர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ஒர்க், இட்ஸ் லைக் அ ஃபேக்ட்ரி. உட்காந்து ஏதோ ஒன்று அப்படியே பண்ணுற விஷயத்த எல்லாத்தையும் டியூன் எடுத்து அது கொடுங்க இது கொடுங்கன்னு எடுத்து பண்ணுறது தான். மற்றவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறவங்களோட வேலைகள் எல்லாம் உழைப்பெல்லாம் திறமையை திருடி அவர் தன்னை காமிச்சுக்கிறாருன்றீங்களா? அபாண்டமாக நம்ம சொல்லிட முடியாது. இல்லை, அபாண்டம் இல்லாத உண்மைதான்றீங்க. நான் தான் ஐ விட்னஸ். அதுக்கு என்ன இப்படி வேலை பார்க்குறாங்க? ஏன்னா நான் நிறைய பேர் வேலை பார்க்குறத பார்த்துருக்கேன்.